நசுனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர், அவர் என்றென்றும் நம்மை ஆதரித்து காப்பாற்றுகிறவர், கிருபை நிறைந்த இயேசு. ஆகவே கர்த்தருடைய நாமத்தினாலே உங்கள் மத்தியிலே இன்று இந்த வசனத்தை உங்கள் மத்தியிலே பேசுவதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வாசிக்கிறேன். தீமோத்தி 2 தீமோத்தி 4:18 கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை விடுவிப்பார் என்ற உறுதியான விசுவாசம் அவரிடம் இருந்தது. கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை விடுவிப்பார். பவுல் தீமோத்தியாகிய தன்னுடைய குமாரனுக்கு எழுதும்போது இந்த வசனத்தை பார்க்கும்போது அவருக்கு ஒன்று புரிந்தது. தீமோத்தி எதையோ ஒரு தீமையான காரியத்தில் புரிந்து கொள்ளாதபடி சிக்கியிருக்கிறார் என்பதை ஒரு கால அவர் அறிந்திருக்கலாம். இந்த தீமை என்பது தீமை மனுஷன் மூலமாய் வரும், தீமை பிசாசின் மூலமாய் வரும். தீமை நாம் செய்கிற தவறுகள் நிமித்தமாகவே நமக்கு தீமை வந்து நேர்வதை இந்த உலக வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஒவ்வொன்றையும் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. கர்த்தர் எல்லா தீமை நின்று என்னை விடுவித்து, நம்முடைய வாழ்க்கையில் வருகிற அந்த தீமைகளை விடுவிக்கிற கர்த்தராய் கடந்து வருகிறது இந்த வேதத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, தீமை செய்யத்தான் துடிக்கிறான் பிசாசு. தீமை செய்வோரை தூண்டி விடுகிறான் பிசாசு. இந்த வேதத்தின் மூலமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் கர்த்தரிடத்தில் நெருங்குவதற்கு, தீமையான காலங்களில் கடந்து செல்லுகிற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி வாழும்போது கர்த்தர் நம்முடைய தீமையிலிருந்து விடுவிக்கிறார் என்பதை குறித்து நாம் ஆராயும் போது, அந்த தீமையான நேரத்தில் நாம் சகிக்கின்ற துன்பங்கள், கண்ணீர்கள், நம்முடைய விரோதிகள் வித்தியாசமாய் பேசுவது, நமக்கு விரோதமாய் பேசுவது, தீமை நடந்த பிறகு அந்த தீமை நிமித்தமாக வேதனைப்பட்டு கடந்து செல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது, இந்த வசனம் கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலக்கி காத்தருள்வார், விடுவிப்பார். எல்லா தீமைக்கும் கர்த்தர் காப்பாற்றுகிறவர், கர்த்தர் விடுவிக்கிறவர். அதுதான் ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பரிசுத்தமுள்ள தேவன், அவர் மாறாத தேவன், அவர் ஜீவிக்கிற தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். அந்த ஜீவனுள்ள தேவனை நம்புகின்ற ஒவ்வொருக்கும் கர்த்தர் கொடுக்கின்ற அந்த கிருபையான காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவர் நமக்கு செய்கிற நன்மைகள் அநேகம்.
2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் உங்களை உறுதிப்படுத்தி தீமையிலிருந்து காத்துக்கொள்வார். விடுவிக்கிறது மாத்திரமல்ல, காத்து கொள்ளுகிற கர்த்தராய் இருக்கிறார் என்பதை குறித்து வேத வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கிறோம். இந்த கருமையானவர்களே, கர்த்தர் உண்மை உள்ளவர். எப்பேற்பட்டவருக்கு உண்மை உள்ளவர்? யாருக்கு உண்மை உள்ளவர்? எவருக்கு உண்மை உள்ளவர்? அதை ஆராய்ந்து பார்க்கும்போது, தம்மை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, தம்மோடு நடக்கிற பிள்ளைகளுக்கு, தம் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்கிற பிள்ளைகளுக்கு, தம்முடைய வசனத்தினாலே வாழ்க்கையை நடத்தி வருகிற விசுவாச பிள்ளைகளுக்கு, தன் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகளுக்கு, பிள்ளை என்ற அதிகாரத்தை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உண்மை உள்ளவராய் இருக்கிற கர்த்தர் அவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒரு காலமும் நம்மை தள்ளுவதில்லை. அவர் எந்த காலத்திலும் நம்மை தள்ளுவதில்லை. தீமை பிசாசின் மூலமாகவும் நமக்கு நெருங்கிய நபர்கள் மூலமாக தீமைகள் வரும் பொழுது ஒன்று மாத்திரம் நமக்கு புரிய வேண்டும். கர்த்தர் துணையாய் நிற்கும் பொழுது தீமை நின்று நம்மை விடுவிக்கிறார். ஏனென்றால் அவர் உண்மை உள்ள தேவன். தம்மை நம்பினோருக்கு உண்மை உள்ளவர், தம்மை பின்பற்றுகிறவர்களுக்கு உண்மை உள்ளவர், தம் மீது விசுவாசம் வைக்கிறவர்களுக்கு உண்மை உள்ளவர், பசுத்தமாய் நடக்கிறவர்களுக்கு உண்மை உள்ளவர், விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறவர்களுக்கு உண்மையா இருக்கிறவர். தன் வேதத்தை வாசித்து தன் வேதத்தினுடைய வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த பாக்கியவானுக்கு, நீதிமானுக்கு வெளியேற பெற்ற இரத்தத்தினாலே விடுவிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைக்கும் உண்மை உள்ள கர்த்தர். அவர் உங்களை உறுதிப்படுத்தி நிலைப்படுத்துவார். தீமையான நாட்களில் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்க்க வேண்டும். தீமையான நாட்களில் ஜெபம் அதிகமாக கூட்டப்பட வேண்டும். தீமையான நாட்களில் கர்த்தருடைய ஆலோசனை கேட்பதற்காக தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து தானித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அறிவதற்கு உரிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அப்போ எந்த தீமை வந்தாலும் காத்து கொள்ளும் கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். எந்த தீமையும் உன்னை அணுகாது, எல்லாம் உன்னை காத்து கொள்ளும். அடுத்ததாக வேத வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ரோமர் 8:28 சொல்லுகிறது, தேவனை நேசிக்கின்றவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்காகவே நடக்க பண்ணுகிறார். அப்போ தீமையிலிருந்து காக்கின்ற கர்த்தர், காத்து கொள்ளுகிற கர்த்தர், தீமையினின்று விடுவிக்கும் கர்த்தர். அவர் எப்படிப்பட்டவர் என்றால், பவுல் அருமையாக ரோமர் புத்தகத்திற்கு எழுதுகிற, ரோமர் சபைக்கு எழுதுகிறார், தேவன் நமக்காக இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, நேசிக்கின்றவர்களுக்கு எல்லாவற்றையும் நன்மைக்காகவே நடக்க பண்ணுவார். ஒரு தீமை வந்தாலும் அது நன்மையாய் மாறும்படி கர்த்தர் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனக்கு அருமையானவர்களே, தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அப்போ நீ தேவனை நேசிக்கிற பிள்ளையாய் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் அவர் மகா பரிசுத்தமுள்ள தேவன் என்பதை ஒவ்வொருவரும் அறிந்து கொண்டு அவரை பின்பற்றுகின்ற பிள்ளைகள் யார் என்றால், கர்த்தரை
கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள். இதான் கேள்வி. துன்பத்தின் நேரத்தில், தீமையான நேரத்தில், பிசாசு கொண்டு வருகிற சோதனையான நேரத்தில், பிசாசு கொண்டு வருகிற போராட்டமான நேரத்தில், அவன் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தீமை விளைப்பதற்கும், நம்முடைய சரீரத்தின் மூலமாக தீமைகளை கொண்டு வரும், நம்முடைய செல்வத்தின் மூலமாக தீமைகளை கொண்டு வரும்போது, நேசிக்கின்ற பிள்ளைகளை காப்பாற்றுகிற, காத்து கொள்ளுகிற கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் நன்மையே செய்வார் நமக்கு. அதான் கிருபையும் நன்மையும் என்னை தொடரும். கிருபையும் நன்மையும் என்னை தொடரும். நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற கர்த்தரா எவ்வளவு கிருபை பெற்றிருக்கிறோம் பாருங்க. நேசிக்கிற பிள்ளைகளுக்கு அவர் உறுதுணையாய் நிற்கிறார். அவர் தீமையிலிருந்து விடுவிக்கிறவர். அவர் தீமையில் இருக்கிற நேரத்தில் நம்மை காத்து கொள்ளுகிறவர். தம்முடைய நேசிக்கிற பிள்ளைகளுக்கு தீமையான நேரத்தில் கூட நன்மை செய்கிறவராய் மாறுகிறார். அதனால நாம் சொல்ல முடியும், தேவன் நமக்காக இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தேவன் நமக்காக இருக்கும் பொழுது, அப்போ நான் கர்த்தரை நேசிக்கும் போது, கர்த்தருடைய நேசத்தில் இருக்கும் பொழுது, வளரும் போது, வாழும் போது, கர்த்தர் என் பக்கமாக இருப்பார். எத்தனை ஆயுதங்கள் பிசாசு கொண்டு வந்தாலும், எத்தனை விரோதங்கள் பிசாசு கொண்டு வந்தாலும், எத்தனை அநியாய அநீதிகளை கொண்டு வந்தாலும், எத்தனை தீமைகளை நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு உருவாக்கினாலும், தேவன் நமக்காக இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? அதேபட்ட பிசாசு கூட விரோதமாய் பின்வாங்கி விடுவான். தீமை செய்து அவன் பின்வாங்கி விடுவான். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் நல்லவர், அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், அவர் ஜீவன் உள்ளவர். பசுத்தமுள்ள தேவனை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்கிற கர்த்தராய் கடந்து வருகிறார். ரோமர் 8:37 இவ்விதமாக சொல்லுகிறது, நன்மை நம்மை அன்பு கூறுகிறவராலே இவைகளில் எல்லாம் நாம் மகா வெற்றி உள்ளவராய் இருக்கிறோம். வெற்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். நம் மீது அவருடைய அன்பு, நாம் அவர் மீது வைக்கிற அன்பு. நமக்கு ஒரு மெகா வெற்றி. நம்ம தீமையான நாட்களில் சோர்ந்து போகிறோம், தளர்ந்து போகிறோம், ஜெபத்தை விட்டு விடுகிறோம், வேத வாசிப்பை விட்டு விடுகிறோம், கண்ணீர் விடுகிறோம், ஆலயத்திற்கு போக கூட மனதில்லாதபடி வீட்டிலே நின்று விடுகிறோம். இவ்விதமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு இந்த தீமையான நாட்கள் சோதனையாய் மாறுகிறது. ஆனால் அவருடைய அன்பை ருசித்து பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பின்வாங்கி போக மாட்டார்கள். பின்மாற்றமே இராது. கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இஸ்ரவேலின் தேவன் மகா பசுத்தமுள்ள தேவன். அவர் வல்லமுள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவன். அவர் நமக்கு எல்லா நேரத்திலும் வெற்றியை கொடுக்கிறவர். தோல்விக்கு சந்திக்க கூடாது. தீமையான காலங்களில் தோல்வி இல்லாமல் போகின்ற அளவுக்கு கர்த்தர் உன்னை தள்ளிவிட மாட்டார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ வெற்றி கொடுக்கிற கர்த்தர் அவர். தீமையில் நேரங்களில் கடந்து செல்லும் பொழுது வரும் வாழ்க்கையினுடைய தோல்வி அடையோமா? வாழ்க்கையிலே பின்மாறி போனால் தோல்வி அடையும்.
கர்த்தர் விடுவிப்பார், கர்த்தர் காத்து கொள்வார், அவர் உண்மை உள்ளவர், அவர் என்னை நேசிக்கிறார், நான் அவரை பின்பற்றுகிறேன், ஆகவே அவர் எனக்கு வெற்றியை கொடுப்பார். அந்த வெற்றியை கொடுக்கிற கர்த்தருக்கு நான் பின்னிட்டு போகக்கூடாது. அதான் தேவனுடைய வசனம் ஆணிதரமாக நமக்கு போதிக்கிறது. வெற்றியை கொடுக்கிற கர்த்தர் பவுல் இன்னும் ஒரு அடி மேலே ஏறி வார்த்தையை சொல்லுகிறார். ரோமர் 8:38-39. எந்த சக்தியும் நம்மை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. எந்த சக்தியும் நம்மை தேவனுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியாது. எந்த சக்தியும் என்றால் பிசாசினுடைய சக்திகள், பாவத்தினுடைய சக்திகள், அசுத்தத்தினுடைய சக்திகள், அசுத்தாவினுடைய கிரியைகளினுடைய சக்திகள், பிசாசினுடைய தந்திரத்தினுடைய சக்திகள், இவையெல்லாம் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. நான் அவரிலும் அவர் என்னிலும் இருக்கும் பொழுது என்னை பிரிப்பவன் யார்? பிரிக்க முடியாது. ஏனென்றால் அவருடைய அன்பில் ஊறி இருக்கிறேன், ஏனென்றால் விசுவாசத்தில் ஊறி இருக்கிறேன், ஏனென்றால் நிலையான அன்பில் ஊறி இருக்கிறேன், ஏனென்றால் பசுத்தத்தில் ஊறி இருக்கிறேன், ஏனென்றால் தேவ வசனத்தை கையாளுவதில் ஊறி இருக்கிறேன், ஏனென்றால் அவருடைய வசனத்திற்கு நான் கீழ்ப்படுகிறேன், ஏனென்றால் கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு இதயத்தோடு நேசிக்கிறபடினாலே நான் அவரில் அன்பு கூறுகிறேன். நம்முடைய கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய அன்பிலிருந்து பிரிக்கிறவன் யார்? யோசித்து பார்க்க வேண்டும். ஒன்று கொரிந்தியர் 10 13 இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனையோடே தப்பித்து கொள்ளுதலும் வழியையும் தேவன் உண்டாக்குகிறார். நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த தீமையான நேரம் ஒரு சோதனையான நேரம். அது சரீரத்தின் மூலமாய் தீமை ஏற்படுகிறதோ, பணத்தின் மூலமாய் தீமை ஏற்படுகிறதோ, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலையில் தீமை ஏற்படுகிறதோ, உற்றார் உறவினரிடம் தீமை ஏற்படுகிறதோ, பிசாசின் தந்திரங்களோடு தீமை ஏற்படுகிறதோ, இவையெல்லாம் நாம் சிந்திக்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது, சோதனையோடு தப்பித்துக் கொள்ளும் வழியையும் தேவன் உண்டாக்குகிறார். அப்போ தீமையான நேரம் வரும்போது ரட்சிக்கிற தேவன் மாத்திரமல்ல, காத்து கொள்ளுகிற தேவன் மாத்திரமல்ல, வெற்றியை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, உண்மையாய் நம்மோடு கூட இருக்கிற தேவன் மாத்திரமல்ல, நம்மை நேசிக்கிற தேவன் மாத்திரமல்ல, சோதனையில் துணையாய் நிற்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் சோதனையான நாட்களில் நம்மோடு பயணத்தை செய்து நாம் எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதை, அந்த வழியை தேவன் உண்டாக்குகிறார். யோசித்து பாரு, தேவன் உண்டாக்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகாது. சோதனை கொண்டு வருகிறவன் பிசாசு, தீமையை கொண்டு வருகிறவன் பிசாசு, அநியாயத்தை செய்கிறவன் பிசாசு, போராட்டத்தை கொண்டு வந்து போராட்டத்தின் வாழ்க்கையை நிறுத்துகிறவன் பிசாசு. எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அவனை எவ்விதமாய் கையாள வேண்டும் என்றால்,
தப்பித்துக் கொள்ளும்படி பசுத்த ஆவியின் மூலமாக வழியை தேவன் உண்டாக்குகிறவராய் மாறுகிறார். ஒரு புதிய வழியை உண்டாக்குகிறார். அதாவது கடந்த முறை பார்க்கும்போது தடைகளை நீக்கி போடுகிறவர், முன்னாக செல்லுகிறார். அப்போ அவர் முன்னாக செல்லும் போது வழியை உருவாக்குகிறார். அந்த வழியில் நாம் கடந்து செல்வதற்கு நமக்கு ஒத்தாசை கொடுக்கிறார். கர்த்தருடைய பசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெண்டு கொரிந்தியர் 1:10 இவ்வளவு பெரிய மரணத்தினின்று நம்மை விடுவித்தார், இனியும் விடுவிப்பார். இந்த தீமையான நாட்கள் சரீரத்தில் தாக்கப்படும் போது மரணம்தான். மரணத்திலிருந்து நம்மை காப்பாற்ற யாரும் முடியாது. மரண தருவாயில் கடந்து எனக்கு ஒரு சாட்சி ஞாபகம் வருகிறது. 1999 2009 வரையிலும் நான் டெலிவிஷன் ஊழியத்தை செய்து வந்தேன். சென்னையில போயிட்டு ஒரு வாரம் போனாக்கா ஒரு 3 மாதத்திற்கு செய்தி கொடுத்துட்டு வருவேன். அப்பெல்லாம் அதிகமாக உபாசத்தில் கடந்திருப்பேன். 40 நாள் உபாசம் எடுப்பது எனக்கு வழக்கம். வல்ல போராடி ஜெபம் பண்ணுவேன். 3 மாதத்திற்கு முன்பதாக எடுக்கப்பட்ட ஒரு செய்தி, அந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் என்னுடைய நாவிலிருந்து பேசின செய்தி. கடைசியாக ஜெபிக்கும் பொழுது ஒரு நபரை வைத்து ஜெபித்தேன். அவர் யார் என்று எனக்கு தெரியாது. இதய வியாதியிலிருந்து, பிரெயின் வியாதியிலிருந்து, கிட்னி வியாதியிலிருந்து கர்த்தர் விடுவிக்க அவருடைய இரத்தத்தின் வல்லமை, குணமாக்கும் வல்லமை இதே நேரத்தில் இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எந்த இதய வியாதி இருந்தாலும், எந்த பிரெயின் வியாதி இருந்தாலும், எந்த கிட்னி வியாதி இருந்தாலும் அது குணமடைவதாக என்று நான் ஜெபம் பண்ணி முடித்தேன். என்னுடைய செய்தி 3 மாதத்திற்கு பிறகு ஒளிபரப்பு செய்தார்கள். அப்பொழுது அந்த சண்டே மார்னிங் 7 to 7:15 வரையிலும் பேசுவேன். அநேக பிரசங்கியார் என்னுடைய செய்திகளை கேட்பாங்க. அந்த சண்டேக்கு ஏற்ற ஒரு செய்தியா இருக்கும் என்று தவறாதபடி அநேக ஊழியக்காரர்கள் என்னுடைய செய்தியை கேட்பது வழக்கமாய் அந்த காலகட்டத்தில் இருந்தது. அப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட்ல இருந்த ஒருவர், அவருடைய சகோதரி அந்த அட்மிட்ல இருந்த சகோதரன், அவருடைய அக்கா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய ஹெல்த் மினிஸ்டரா இருந்த அவர்களுக்கு ஸ்டேட் செக்ரட்டரியா இருந்தவர்கள். அந்த நாளில் அவர்களுக்கு அநேக நாட்கள் என்னுடைய செய்தியை கேட்டிருக்கிறாங்க. ஆகவே அந்த கால நேரத்தில் தன்னுடைய சகோதரனை டாக்டர்கள் சொல்லி கைவிட்டாங்க. அவளை தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க, இவர் இனி சுகமடைய மாட்டார் என்று சகோதரிக்கு சொல்லும் போது, ஐயா 1 மணி நேரம் கொடுங்கள், அதாவது இந்த பிரசங்க வரும் கேட்டு போவன்னு அவங்க டைரக்டாக சொல்லவில்லை, 1 மணி நேரம் கொடுங்கள் என்று டாக்டர்கள் 1 மணி நேரம் அவரை வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கு நேரம் கொடுத்திருந்தார்கள். 7 மணி ஆனதும்
அவர்கள் டிவி ஆன் பண்ணார்கள். குணமாக்கோ ரத்தத்தை குறித்து நான் தலைப்பிலே பேசிக்கொண்டு முடிவிலே இதய வியாதி, கிட்னியினுடைய வியாதி, பிரெயினுடைய வியாதி, பாருங்க, எதை வைத்து இந்த மூன்றையும் ஜெபித்தேனோ அந்த மூன்றும் அவளுடைய வாழ்க்கையிலே, அந்த நபருடைய வாழ்க்கையில் தீவிரமாக சிகிச்சை அளித்தும் முடியாது என்ற நிலையில் வந்து அவர் மரிக்க போகிறார் என்ற செய்தி அவர்கள் கொடுத்த பிறகும் இந்த சகோதரனுடைய விசுவாசம் தளராதபடி அவருடைய கையை பிடித்து நான் ஜெபிக்கும் பொழுது 3 மாதத்திற்கு முன்னதாக அந்த செய்தியை கொடுத்திருந்தேன். 3 மாதத்திற்கு பிறகு அந்த செய்தி ஒளிபரப்பப்பட்டது. அந்த நாளில் தன்னுடைய கரத்தை பிடித்தவர்களாய் அந்த சகோதரனுக்கு அந்த ஜெபத்தில் அவர்களும் கலந்து கொண்டார்கள். ஜெபம் முடிந்து விட்டது, புரோகிராமும் முடிந்து விட்டது. ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்றால், அந்த இடத்துல ஒரு 15 நிமிஷம் பொறுத்து அவர் கண்ணை திறக்க ஆரம்பித்தார். பேசாதவர் பேச ஆரம்பித்தார், கண் பார்க்க ஆரம்பித்தார். ஒரு பெரிய ஆச்சரியத்தோடு அவர்கள் டாக்டரை அழைக்கும் போது, இது யாராலும் யூகிக்க முடியாது ஒரு அற்புதம் நடந்திருக்கிறது. எப்படி நடந்தது இது? எவ்விதமாக நடந்தது இது என்று அவர்கள் கேட்கும் போது அந்த அம்மா சொல்லி இருக்கிறாங்க, இப்படி ஒரு பிரசங்கியார் ஒரு பிரசங்கத்தை பண்ணினார். அவருக்கு இருந்த வியாதியை பற்றி அவர் ஜெபம் பண்ணினார். இவர் ஒரு 15 நிமிஷத்துக்குள்ளாக கண்களை திறக்கவும் பேசவும் ஆரம்பித்தார் என்று டாக்டருக்கு சொல்லும் போது, அவ்வளோ பெரிய மரண வாயிலில் இருந்த ஒரு நபனை மாற்றக்கூடிய, குணமாக்கக்கூடிய வல்லமுள்ள கர்த்தர், இன்றும் ஜீவிக்கிற கர்த்தர், இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு அப்புறமா லெட்டர் எழுதி காணிக்க அனுப்பிச்சு வச்சிருந்தாங்க, ஐயா இந்த 3 வியாதியும் இருந்தது, இந்த 3 வியாதிக்காக கர்த்தர் உங்களோடு அது 3 வியாதியும் சொல்லி நீங்க ஜெபித்த பிறகு டெட் பாடியாய் என் சகோதரனை வீட்டுக்கு கொண்டு போக 1 மணி நேரம் கேட்டேன். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளாக, அந்த 1 மணி நேரத்தில் என் சகோதரனை மீண்டும் உயிர் பெற்ற ஒரு சகோதரனாய் வீட்டுக்கு எடுத்து சென்றேன் என்று அவர்கள் லெட்டர் எழுதியிருந்தார்கள். ஏன் என சொல்ல வருகிறேன் என்றால், மரண பாதையில் இருந்தாலும், மரண இருளில் கடந்து சென்றாலும், மரண இருளின் தீமைகள் உன்னை தாக்கினாலும், உன்னோடு கூட இருக்கிறவர் பெரியவர். நான் பேசுகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வல்லமை உண்டு. ஏனென்றால் அவரே மரணத்தை வென்றவர், அவரே மரித்தவர்களை உயிர்த்தெழுந்த கர்த்தரவர். இந்த உலகம் தள்ளலாம், ஆனால் தள்ளுகிறவர்களுடைய நிலை ஒரு நாள் பரிதாபமாய் மாறும். ஆனால் இயேசுவோ அவரை நேசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு, அவரோடு வாழ்கிற பிள்ளைகளுக்கு அன்பும் இரக்கமுள்ள தேவனாய் மாறுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவ்வளவு பெரிய மரணத்திலிருந்து நம்மை விடுவித்தார், இனியும் விடுவிப்பார். பிசாசு என்னத்தான் நம்முடைய சரீரங்களை தாக்குவதற்கு மரண பயத்தை கொண்டு வந்தாலும் விடுவிக்கும் ஒரு கர்த்தர் ஒன்று. அவர் மாறாதவர், அவர் வல்லமுள்ள தேவன். எபேசியர் 6:10-11 தேவனுடைய முழு கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள், பிசாசின் தந்திரங்களுக்கு எதிர்த்து நிற்க முடியும். தேவனுடைய முழு கவசத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசினுடைய தந்திரங்கள், அவன் கொண்டு வருகிற அந்த தந்திரமான தீம செயல்கள்,
ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு தீமை செய்கிறவன் அவன். குடும்ப வாழ்க்கையில் தீமை செய்கிறவன் அவன். பண கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொண்டு வந்து தீமை செய்கிறவன் அவன். தம் பிள்ளைகளை சிதறடிப்பதற்கு தீமையான காரியங்களை கற்றுக் கொடுக்கிறவன் அவன். பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் சமாதானம் இல்லாதபடி தீமையை செய்கிறவன் அவன். சபையிலே குழப்பங்கள் ஏற்படுவதற்கு தீமை செய்கிறவன் அவன். வேலை நிமித்தமாக வேலையிலே நன்றாக போய்கொண்டிருக்கும் அந்த இடத்தில் உன்னுடைய விசுவாசத்திற்கு விரோதமாய், பசுத்தத்திற்கு விரோதமாய், தெய்வ பக்திக்கு விரோதமாய் அங்கு தீமையை செய்து உன் வேலையின் மீதும் தீமையை செய்கிறவன் அவன். இருந்த போதிலும் உன்னை விடுவிக்கும் கர்த்தர் ஒருவர் உண்டு, காப்பாற்றும் கர்த்தர் உண்டு, வெற்றியை கொடுக்கும் கர்த்தர் உண்டு, பிசாசினுடைய தந்திரங்களை மேற்கொள்வதற்கு வல்லமை கொடுக்கும் கர்த்தரும் உண்டு. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கர்த்தரை மாத்திரம் தான் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சமூகத்தை மாத்திரம் தான் நோக்கி பார்க்க வேண்டும். அவருடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற பிள்ளைகளாய், பிசாசை எதிர்க்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஆகவே பிசாசினுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க முடியும். தேவனுடைய முழு கவசத்தையும், அதாவது தேவனுடைய வார்த்தையை தரித்து கொள்ளுங்கள், அவருடைய சத்தியத்தை தரித்து கொள்ளுங்கள். அப்போது பிசாசினுடைய தந்திரங்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ள முடியும். அந்த பிசாசினுடைய தந்திரங்களை அழிப்பதற்கு கர்த்தர் நமக்கு துணையாய் நிற்பார். பிலிப்பியர் 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட காலங்களில் நாம் கடந்து சென்றாலும், அது உபத்திரத்தின் காலமோ, போராட்டத்தின் காலமோ, தீமையின் காலமோ, வறுமையின் காலமோ, அதாவது பிரச்சனையின் காலமோ, எந்த காலத்தில் நம் சரீரத்தில் தாக்கப்பட்ட காலங்களோ, குடும்பம் தாக்கப்பட்டிருக்கிற தீமையான நாட்களோ, நம்முடைய வாழ்க்கையிலே போராட்டத்தில் தாக்கப்பட்டிருக்கிற நாட்களோ, இது எவையே இருந்தாலும் ஒன்று மாத்திரம் ஒரு விசுவாசி மறக்க கூடாது. என்னை பலப்படுத்துகிறவர் ஒருவர் இருக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இருக்கிறார். என்னை தாங்கக்கூடிய கிறிஸ்து இருக்கிறார். அந்த கிறிஸ்து என்னும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவருடைய நாமத்தை மாத்திரம் பற்றிக் கொள்வேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்போ பலப்படுத்துகிற கிறிஸ்து அவர் நமக்கு ஒரு பசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த பசுத்த ஆவி நம்மோடு துணையாய் நிற்கிறார். அந்த பசுத்த ஆவி நம்மை காப்பாற்றுகிறார். அந்த பசுத்த ஆவி நம்மை ஆளுகை செய்கிறார். அந்த பசுத்த ஆவி நம்மை பலப்படுத்துகிறார். இந்த தீமையான நாட்களை மேற்கொள்வதற்கு வசனத்தை என்னும் பட்டயத்தை எடுத்து பிசாசு எதிர்த்து நிற்கும் போது தீமையான நாட்களில் மேற்கொள்வதற்கு, வெற்றி அடைவதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். இரக்கமுள்ள கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் மாறாதவர், அவர் ஜீவிக்கிறவர், பலப்படுத்துவார். சோர்ந்து போகாதே. விசுவாச பாதையில் ஜெபத்தை கூட்டு, முழங்காலில் நின்று போராடு. தீமையான காலங்களில் சோர்ந்து போகாதே. ஏனென்றால் உன்னோடு கூட இருக்கிறவர் பிசாசின் வல்லமைகளை தகற்று பிசாசை சிலுவையிலே கொன்று ஜெயத்தை கொண்டு வந்த கர்த்தர் அவர். அவர் உன்னை பலப்படுத்துகிறார். நமக்கு என்று இந்த புதிய ஏற்பாட்டிலே பசுத்த ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த பசுத்த ஆவி சகல சத்தியத்தில் நடத்துகிறது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களை நீக்கி நம்மை பலப்படுத்துகிறவர். அதற்கு தான் பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப பலன் பெற்றவர்களாய் விசுவாசத்தில் வளருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் படைத்த நஸ்ரனாகிய இயேசுவே, உம்முடைய பசுத்த நாமத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் பெரியவர்,
நீர் மாறாதவர், நீர் ஜீவிக்கிறவர், நீர் வல்லமுள்ளவர் ஆண்டவரே. தீமையான நாட்களை நாங்கள் கடந்து செல்லும் போது, தீமையான நாட்கள் எங்களுடைய சரீரத்தில் தொடரும் போது, தீமையான நாட்கள் எங்களுடைய குடும்பத்தை தாக்கும் போது, தீமையான நாட்கள் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தாக்கும் போது, ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாய் நின்று எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்தி எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஆண்டவரே எல்லா சரீரத்தில் தாக்கப்படுகிற தீமையான வியாதிகளை முறியடிக்கவும் குணமாக்கவும் வல்லமுள்ள கர்த்தரே. அப்பா, அந்த பிசாசு என்னத்தான் கொண்டு வந்தாலும் எங்களை பலப்படுத்தி அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களை எங்களை பலப்படுத்துகிறபடினால சூத்திரம். தீமை நின்று கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்ற விசுவாசம் எங்களுக்குள்ள இருக்க, நீர் விடுவிக்கிறவர், நீர் காப்பாற்றுகிறவர், நீர் வெற்றியை கொடுக்கிறவர், நீர் பலப்படுத்துகிறவர். ஆகவே உம்மை துதித்து போற்றி மகிமைப்படுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன். அருமையான வார்த்தைகளுக்கூடாக வழி நடத்தி இருக்கிறீர்கள், உற்சாகப்படுத்தி இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பாதுகாப்பு, முழு பாதுகாப்பை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார். கர்த்தருடைய கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்புவித்துக் கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. பாஸ்டர், நீங்கள் சாட்டர்டே ஃப்ரீயாக இருப்பீங்களா? சாட்டர்டே ஃப்ரீயா இருக்கோங்க. சாட்டர்டே உங்களோட டைம் 3 மணிக்கு பாஸ்டர். மதியம் 3 மணிக்கா? ஆமாம், ஓகே ஓகே. 3 மணிக்கு நீங்கள் செய்திக்கு வரையிலுமா? வரலாம் வரலாம் ஓகே, இருக்கிறேன். சாட்டர்டே அந்த நான் செவ்வாய்க்கிழமை தான் தெரியுமே போயிடுறேன் இந்தியாவுக்கு. அது வரல எங்கிட்ட இருக்கலாம். ஓகே, சாட்டர்டே 3 மணிக்கே குறித்து வச்சுக்கோங்க பாஸ்டர். ஓகே ஓகே ஓகே, காட் பிளஸ். சரி. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் இந்த ஊழியர் பாஸ்டர் போல் லூயிஸ் கேரன் அவர்கள் பெண்ணியல் திருச்சபை சார்பாக இன்றைய நாளிலும் ஜெர்மன் தேசத்திலிருந்து இணைந்து தேவ செய்தி எடுத்து வந்தார். உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் தாமே அந்த வார்த்தைகள் கூடாக வழி நடத்தி இருக்கிறார். அந்த வழியிலே கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும், அதே வழியிலே மறு ஒலிப்பில் கேட்க போன்ற ஒரு சார்பிலும், யூடியூப் கூட, ஃபேஸ்புக், ட்விட்டர் கூட பார்க்க போன்ற ஒரு சார்பிலும் ஊழியரை வாழ்த்துவோம். அவர் ஜெர்மனியிலே தங்கி இருக்கின்ற பொழுதும் கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி திரும்பவுமாக தன்னுடைய ஆலயத்துக்கு போகிறதுக்காக கர்த்தர் உதவி செய்வாராக. நாங்கள் சனிக்கிழமை காலை வேளையிலே அபிஷேக ஆராதனையிலே திரும்பவுமாக சந்திப்போம். அதுவரையும் தேவசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். நன்றி பாஸ்டர். காட் பிளஸ் யூ. ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆமென், ஆமென்.